ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ரம்யா வீட்டு சமையலில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்திங்கன்னா, வஞ்சரம் மீன் எடுத்து வச்சுருக்கேன். சூப்பரான ஒரு வஞ்சரம் ஸ்லைஸ் 2 ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு துண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு உள்ளங்கை சைஸுக்கு அந்த மாதிரி இருக்குது. நான் எடுத்து காமிக்கிறேன். நல்ல பெரிய துண்டு. இது வந்து 5 கிலோ மீனில் வெட்டப்பட்ட துண்டு. 5 கிலோ மீன்னா நம்ம உள்ளங்கை சைஸுக்கு ஆல்மோஸ்ட் இருக்கும். அவ்வளோ பெரிய மீனாக தான் இருக்கும். இது நமக்கு இது வந்து வால் பக்கத்தில் உள்ள துண்டை கிராஸில் வெட்டி கொடுத்துருவாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நீளமாக கிடச்சிரும். 5 கிலோ மீன்னா கண்டிப்பாக அது உள்ளங்கை சைஸ்க்கு வந்துடும். இந்த ஒரு ஸ்லைஸ் மீன் கண்டிப்பாக நம்ம ஹோட்டலில் போய் வாங்கினா 300 350 அந்த மாதிரி இருக்கும். அதாவது ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்றதுக்கு வாங்கினோம் அப்படின்னா நம்மளால் முடியும் அப்படின்னா போனோம் அப்படின்னா 2 துண்டு 3 துண்டு கூட நம்ம வெட்டி 1/2 கிலோ 1/4 கிலோ கூட வெட்டி வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு மசாலாலாம் போட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் வஞ்சரம் வந்து நிறைய பேருக்கு மசாலா பிடிக்கிறது இல்லை. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த பொரிக்கிற ஸ்டைலில் தான் இந்த மசாலா பிடிக்கும். அதாவது மசாலா எல்லோரும் ஒரே மாதிரி தான் போடுவோம். மாவு போட்டால் புதுந்து போகாது. ஆனால் வந்து மசாலா போடும்போது நம்ம வந்து கரெக்டாக எல்லாருமே போட்டுருவோம். ஆனால் பொரிக்கும் போது அந்த மசாலா அதில் பிடிக்கவே செய்யாது. அந்த ஃப்ளேம் தான் கரெக்டாக அந்த ஃப்ளேமில் போட்டு ஹீட்டில் போட்டு நம்ம கரெக்டாக புரட்டி எடுத்தோம் அப்படின்னா மசாலா உதிராமல் எடுக்கலாம். எப்படின்றத பார்ப்போம். நாம் எடுத்திருக்க 2 துண்டும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சாதாரணமாக 1/4 கிலோ இருக்கும். அது ஒன்று நல்ல பெரிய துண்டு, ஒன்று கொஞ்சம் சின்ன துண்டு. கண்டிப்பாக 200 கிராமாவது இருக்கும். 1/4 கிலோ இல்லாட்டாலும் 200 கிராம் இருக்கும். நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஃபிஷ் ஃப்ரைக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் சேர்க்கணும். இது நம்ம சிக்கனுக்கு மட்டனுக்குலாம் அவ்வளோ சேர்க்க மாட்டோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், ரொம்ப வேணாம். உப்பு 2 ஸ்லைஸுக்கும் தேவையான உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய். இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி போட்டிங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். அவ்வளோவா வஞ்சரம் மீனில் பிடிக்காது. கொஞ்சம் கவனமாக பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பொரிச்சு எடுத்தால் தான் உங்களுக்கு மசாலா பிடிக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கைகளால் கலந்துக்கலாம். ஏன்னா எண்ணெயும் போட்டிருக்கோம்ல, அதனால் கைகளால் முதல்ல கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் பசஞ்சிக்க வேண்டியதான். இந்தளவு கலந்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணுங்கள். எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போடுவாங்க. எல்லாருமே வந்து எல்லா மீன்லேயும் போடுவாங்க. சில மீன்களுக்கு அது பொரிஞ்சு வரும். சங்கரா மாதிரியான மீன்களுக்கெலாம் வரும். ஆனால் இந்த மாதிரி வஞ்சரம் ஸ்லைசஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா மசாலா திட்டமாக சரியான மசாலா. இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் வேணால், பெப்பர் ஃப்ரை வேணால் மிளகுத்தூள் சேர்க்கணும், சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் நான் போட்டு இதில் தடவிக்கிறேன். இதை வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் மேரினேட் பண்ணால் போதும். மீனை பொறுத்தளவுக்கு மசாலா உப்பெல்லாம் உடனே பிடிச்சிடும். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் போட்ட அளவு மசாலா கரெக்டாக இருக்கும். பிந்தி ஃப்ரை பண்ண கல்லில் வைக்கும்போது மீதி இருக்கிறத நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இது சொன்ன மாதிரி ஒரு 5 to 7 மினிட்ஸ் மட்டும் மேரினேட் ஆகட்டும். இந்த அளவுக்கு மசாலா போதும். இப்போ வஞ்சரம் ஸ்லைஸ் மேரினேட் பண்ணி ஒரு 5 to 7 மினிட்ஸ் இருக்கும். மசாலாவை தடவி வச்சிடலாம். மீதி பிளேட்டில் இருக்க மசாலாவை பூரா நான் எடுத்துகிட்டு வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பின்பக்கத்தில் நம்ம தடவிக்கலாம். கரெக்டாக இருக்கும். நான் போட்ட மசாலா கரெக்டாக இருக்கும். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. லோ ஹீட்டில் வச்சா தான் நல்ல முறுமுறுன்னு பொரிச்சா வஞ்சரம் மீன் டேஸ்ட்டு தெரியாது. கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன், பொரியது. ஒரு 2 நிமிஷம் விட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் புரட்டி போட்டுருங்க. இப்போது இது பெரிய மீனாக அந்த மீனில் புரட்டிட்டு எடுத்துக்கிறேன். இதில் எண்ணெய் இன்னுமே நிறைய இருக்குது. நான் எண்ணெய் இருக்கிற இடத்துல வச்சுக்கிறேன். 2 இது பார்த்தீங்கன்னா நான் போட்ட மசாலா எதுவுமே கலண்டு போகல. கரெக்டாக இருக்கும். இன்னொரு தடவை நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் புரட்டி போட்டு தான் எடுப்போம். இந்த மீனையும் புரட்டி போட்டேன். இந்த மீனையும் புரட்டி போட்டுக்கலாம். நம்ம போட்ட மசாலாவுக்கு ஏற்ற எண்ணெய் இருக்கணும், ஃப்ளேம் இருக்கணும், அவ்வளோதான். இதுக்காக நீங்கள் வந்து மாவு போடணும், இஞ்சி போடணும், பூண்டு போடணும், வெங்காயம் போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம போட்ட இவ்வளோ மசாலா கூட நீங்கள் மிளகுத்தூள் வேணால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுங்க. வஞ்சரம் ஸ்லைசஸை உங்களுக்கு மசாலா உதிராமல் பக்குவமாக சாஃப்டாக, ரொம்ப கிறிஸ்பாக பொரிச்சிங்கன்னா டேஸ்ட் போயிடும். அது சாஃப்டாக தான் இருக்கணும். இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் கழித்து நான் எடுத்துருவேன். சூப்பராக நம்மளுடைய வஞ்சரம் ஸ்லைசஸ் வந்து 2 பக்கம் அங்கேயும் காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கா? மசாலா உருந்து போக்கலையா? நம்ம போட்ட மசாலா அப்படியே பிடிச்சிருக்கா? அதே போல் இந்த மீனையும் எடுத்து காமிக்கிறேன்.
பார்த்தீங்களா சூப்பராக பிடிச்சிருக்கா. அதே நேரத்தில் சாஃப்டாக நல்லா டெண்டராக பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம போட்ட மசாலா அப்படியே இருந்துச்சு, போட்ட எண்ணெயும் கரெக்டாக இருந்தது. அவ்வளோதான், அவ்வளோ எண்ணெய் நிற்கணும். அந்த எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கொண்டு தான் சூப்பரான வஞ்சரம் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்கள் வஞ்சரம் ஃப்ரை செய்து கொடுத்து பாருங்கள். மசாலா போட்டு கொடுத்து பாருங்கள். மசாலா உதிராமல் ஈஸியாக வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.